கோப்பை இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினாவும் ஸ்பெயினும் மோதும் பொழுது களம் என்பது வரலாற்று சாதனைக்காகவும் தங்க கோப்பைக்காகவும் மட்டும் இருக்க போவதில்லை என்பதை ஏற்கனவே தெரிந்துவிட்டது. குறிப்பாக அதையும் தாண்டி உலகமே வியக்கும் அளவிலான ஒரு பிரம்மாண்ட பணமழை என்பது தற்பொழுது இரண்டு அணிகளுக்கும் காத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த முறை சாம்பியன் பட்டம் என்ற ஸ்பெயின் அணிக்கு 51 மில்லியன் பரிசு தொகையாக கிடைக்க உள்ளது. சுமார் 425 கோடி ரூபாய் இந்திய மதிப்பில் வழங்கப்பட இருக்கிறது. உலகக்கோப்பை வரலாற்றிலேயே ஒரு சாம்பியன் அணிக்கு வழங்கப்படும் மிக அதிகபட்ச தொகை இதேதான். அதே போல இரண்டாம் இடம் பிடிக்கும் அணிக்கு 34 மில்லியன் பரிசு தொகையானது கிடைக்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சுமார் 325 கோடி ரூபாய்க்குமான அந்த பரிசு தொகை என்பது தற்பொழுது அர்ஜென்டினா அணிக்கு கிடைக்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. 2022 கத்தார் உலகக்கோப்பையின் மொத்த பரிசு தொகை 440 மில்லியனாக இருந்தது. ஆனால் இந்த முறை 48 அணிகள் பங்கேற்றன. பிரம்மாண்ட முறையில் இந்த முறை உலகக்கோப்பை இறுதிப் போட்டிகள் தற்பொழுது நடந்து முடிந்திருக்கின்றன. குறிப்பாக 48 அணிகளை இந்த முறை FIFA பார்த்தோமேனால் பங்கெடுத்து வைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த முறை பார்த்தோமேனால் 2030ஆம் ஆண்டு உலகக்கோப்பையின் பொழுது 64 அணிகள் பங்கேற்கக்கூடிய வகையில் FIFA பார்த்தோமேனால் தயாராகி வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த முறை பங்கேற்ற அணிகள் பார்த்தோமேனால் ஸ்பெயின் மற்றும் அர்ஜென்டினா அணிகள் இரண்டு அணிகளுமே மிகவும் சிறப்பாக செயல்பட்டு இறுதிப் போட்டிக்கு வந்தது குறிப்பிடத்தக்கது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னமையால் காலிறுதிப் போட்டி மற்றும் அரையிறுதிப் போட்டியில் கடைசி 10 நிமிடங்களில் தான் அர்ஜென்டினா வீரர்கள் துடிப்புடன் செயல்பட்டனர். இந்த முறையும் 90 நிமிடங்களுக்கு பிறகுதான் இரண்டு வீரர்களும் துடிப்புடன் செயல்பட தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அர்ஜென்டினாவின் கணக்கு என்பது இறுதி நிமிடத்தில் கோல் அடித்து வெற்றி பெறுவதுதான். ஆனால் இந்த முறை அவர்களுடைய அந்த கணக்கு என்பது பலிக்காமல் சென்று விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக ஸ்பெயின் வீரர்கள் பாஸ் செய்வதில் மிகவும் திறமையுடன் செயல்பட்டனர். குறிப்பாக பந்து என்பதில் அவர்கள் பக்கமே முழுவதுமாக இருந்தது. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அர்ஜென்டினாவின் கோல் கீப்பர் பார்த்தோம்னால் அனைத்து விதமான கோல்களையும் தொடர்ந்து தடுத்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று ஸ்பெயின் வீரர்கள் பந்துகளை அர்ஜென்டினா பக்கம் முழுவதுமாக வைத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஒரு சில நேரங்களில் அர்ஜென்டினா வீரர்கள் மூர்க்கத்தனமாகவும் நடந்து கொண்டார்கள். இதற்காக ஒரு வீரருக்கு பார்த்தோம்னால் ரெட் கார்டு கொடுக்கப்பட்டும் வெளியே அனுப்பப்பட்டார். அதே போன்று FIFA தனது மொத்த பரிசு தொகை 871 மில்லியனாக இந்த முறை உயர்த்தி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அந்த பரிசு தொகையை பெறுவதை காட்டிலும் அந்த மகுடத்தை சூட்டுவதும் அதே போன்று அந்த கப்பை பெறுவதுதான் அனைத்து அணிகளின் கனவாக இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கிரிக்கெட்டை பொறுத்தவரை பார்த்தோமேனால் ஆசிய நாடுகள் மற்றும் இலங்கை உள்ளிட்ட நாடுகள் மட்டுமே துடிப்புடன் செயல்படுவது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று ஆப்பிரிக்க நாடுகளும் துடிப்புடன் செயல்படும். ஆனால் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை பொறுத்தவரை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ரசிகர்களையும் தன் பக்கம் ஈர்த்து தன் பக்கம் வைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. எப்படியாவது கால்பந்து கோப்பையை தங்கள் நாடுகளுக்கு கொண்டு சேர்ப்பது என்பது ஒவ்வொரு கால்பந்து வீரரின் கனவு என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போன்று ஸ்பெயின் வீரர்களும் 16 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த கோப்பையை தங்கள் வசம் படுத்தியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. 2010ஆம் ஆண்டு ஸ்பெயின் அணி முதன் முறையாக கோப்பையை வென்ற பொழுது எப்படி ஒரு உற்சாகம் இருந்ததோ அதே போன்றுதான் 2026ஆம் ஆண்டும் மீண்டும் இரண்டாவது முறையாக மகுடம் சூடியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த முறையும் ஸ்பெயின் வீரர்கள் ஆரம்பம் முதலே துடிப்புடன் செயல்பட்டது குறிப்பிடத்தக்கது. சிறிய நாடான கேப் வெர்டோ அணியுடன் மட்டுமே அவர்கள் சமன் செய்ததும் குறிப்பிடத்தக்கது. கேப் வெர்டோ அணியும் பார்த்தோமேனால் மிகவும் பலம் வாய்ந்த ஸ்பெயின் பார்த்தோமேனால் வெற்றி பெறாமல் தடுத்ததும் குறிப்பிடத்தக்கது. முதல் போட்டியே அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகளில் மிகவும் துடிப்புடன் செயல்பட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாக் அவுட் போட்டிகளில் போர்ச்சுகலை வெளியேற்றியது, ரொனால்டோ அவர்களின் கனவுகளை தகர்த்தது. அதற்கு பின்பு பெல்ஜியம் அணியை வெளியேற்றி அவர்கள் தற்பொழுது இறுதிப் போட்டிக்கு வந்து மிகவும் பலம் வாய்ந்த அர்ஜென்டினாவையும் வெளியேற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அர்ஜென்டினாவும் பார்த்தோமேனால் தொடர்ந்து வெற்றிகளை பெற்றுதான் தற்பொழுது இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. மிகவும் பலம் வாய்ந்த இங்கிலாந்து அணி எப்படியாவது வெற்றி பெற்றுவிடும் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இங்கிலாந்து அணியை அவர்கள் வெளியேற்றியதும் குறிப்பிடத்தக்கது. தேர்ட் பிளேஸ் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது பிளே ஆஃப் போட்டியில் பலம் வாய்ந்த இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட அணிகள் மோதின நேற்றைய தினம். அந்த போட்டியில் பார்த்தோமேனால் ஒட்டுமொத்தமாக 10 கோல்கள் அடிக்கப்பட்டன. இதில் இங்கிலாந்து 6 கோல்களை அடித்து சாதனை படைத்தது. அதே போன்று பிரான்ஸ் அணியும் 4 கோல்களை அடித்தது. அப்படிப்பட்ட இங்கிலாந்தை வெற்றி பெற்றுதான் அர்ஜென்டினா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. கடைசி நிமிடத்தில்
கோல் அடித்து மேஜிக் செய்வதில் வல்லவர் மெஸ்ஸி அவர்கள். ஆனால் அவருடைய அந்த மேஜிக் என்பது இந்த முறை பலிக்காமல் சென்று விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். எப்படியாவது கோல் அடித்து விடுவார் என்று அவருடைய ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்தனர். கடைசி நிமிடம் வரை அர்ஜென்டினாவின் வீரர்கள் போராடி பார்த்தனர். ஆனால் அந்த கோல் என்பதை அவர்கள் அடிக்க முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக ஸ்பெயின் வீரர்கள் அந்த பந்து முழுவதையும் அவர்கள் வசம் வைத்துக் கொண்டனர். ஒரு சில நேரங்களில் ஸ்பெயினின் நட்சத்திர வீரர் லமின் அமல் அவர்களை பார்த்தோம்னால் வெளியேற்றுவதிலேயே அவர்கள் குறியாக இருந்தனர். முதல் 45 நிமிடங்களாக இருக்கட்டும், ஹாஃப் டைம் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் 45 நிமிடங்கள், அதே போன்று இரண்டாவது ஹாஃப் டைம் அந்த 45 நிமிடங்களிலுமே இரண்டு அணிகளும் ஒரு கோல் கூட அடிக்க முடியவில்லை. அதற்கு பின்புதான் கூடுதலாக 30 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டது. இதில் முதல் பாதையில் தான் 105வது நிமிடத்தில் போர்த்துகல் ஸ்பெயின் வீரர் தன்னுடைய அந்த முதல் கோலை அடித்தார். அப்பொழுதே அர்ஜென்டினாவின் ரசிகர்கள் அதிர்ச்சியில் உறைந்தது குறிப்பிடத்தக்கது. அதற்கு பிறகு ஸ்பெயின் வீரர்கள் துடிப்புடன் செயல்பட்டு அடுத்தடுத்த கோல்களை போட முயற்சிகள் மேற்கொண்டனர். ஆனால் ஒரு கோல் மட்டுமே இந்த போட்டியில் அடிக்க முடிந்தது. நேற்று தேர்ட் பிளே ஆஃபில் நடந்த பொழுது 10 கோல்கள் அடிக்கப்பட்ட நிலையில் இறுதிப் போட்டியில் ஒரே ஒரு கோல் மட்டுமே அடிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டி பார்த்தீங்கன்னால் பெனால்டி ஷூட்டுக்கு செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பெனால்டி ஷூட்டுக்கு செல்லாகவே ஸ்பெயின் ஒரு கோல் போட்டதனால் தற்பொழுது கோப்பை என்பதே அவர்கள் வசமாயிருக்கிறது. இதில் கோல்டன் பூட் என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பு காலனி என்பது, அந்த தங்க காலனி என்பது பரிசாக வழங்கப்படும். இது பிரான்ஸ் அணியை சேர்ந்த நட்சத்திர வீரர் எம்பாபே அவர்களுக்கு தரப்பட இருக்கிறது. அந்த தங்க காலனி விருதினை எப்படியாவது மெஸ்ஸி அவர்கள் தன் வசப்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மெஸ்ஸி அவர்களால் அந்த தங்க காலனி விருதை பெற முடியாமல் போனதும் மிகுந்த ஏமாற்றத்தை அளித்தது குறிப்பிடத்தக்கது. மொத்தம் 11 சாதனைகளை அவர் இறுதி போட்டியில் படைப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எந்த ஒரு சாதனையும் நிகழ்த்தாமல் தற்பொழுது சோகத்துடன் அர்ஜென்டினா வீரர்கள் தண்ணீர் ததும்ப தற்பொழுது மைதானத்தை விட்டு அவர்கள் வெளியேறியிருக்கிறார்கள். இருந்தாலுமே கூட அர்ஜென்டினாவுக்கு இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர ரசிகர்கள் பட்டாளம் என்பது தொடர்ந்து அவர்கள் ஆதரித்துதான் வருவார்கள். RCB அணிக்கு எப்படி அவர்களுடைய வீர ரசிகர்கள் தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகிறார்களோ அதே போன்று அர்ஜென்டினா அணிக்கு என்று தொடர்ந்து அவர்களுடைய அந்த ரசிகர்கள் தங்களுடைய ஆதரவுகளை தொடர்ந்து அளித்துக் கொண்டேதான் இருப்பார்கள். மெஸ்ஸி என்று அவர் பார்த்தீங்கன்னால் கோட்டாகத்தான் எப்பொழுதும் இருப்பார். உயர்ந்த ஒரு நட்சத்திரமாகவே தற்பொழுது இந்த ஆண்டுடன் அவர் உலகக்கோப்பை போட்டியில் இருந்து விடைபெறுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான அறிவிப்பினை முறையாக மெஸ்ஸி அவர்கள் விரைவில் வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வருடத்தினர் அவருக்கு 40 வயது நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் உலகக்கோப்பையில் அவர் பங்கேற்பது என்பது கடினம். 2026ஆம் ஆண்டுதான் மெஸ்ஸி அவர்களுக்கு கடைசி போட்டியாக இருக்கும். இந்த போட்டியில் ஜூலியன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கோல் அடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவரால் கூட கோல் என்பதை அடிக்க முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அர்ஜென்டினாவின் வீரர்கள் நாலா பக்கமும் பார்த்தீங்கன்னா பந்துகளை சிதறப்பதில்தான் குறியாக இருந்தனர்.